சாதாரண சாலை பயணங்களுக்கு மத்தியிலும் சிலரது பயணம் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும். அப்படி ஒரு நிகழ்ச்சியான மற்றும் ஆச்சரியமான காட்சிதான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தற்பொழுது பேசுபொருளாகியுள்ளது. 79 வயதான முதியவர் ஒருவர் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை கைகளால் பிடிக்காமல் தலையில் கரும்பு சுமையை சுமந்தபடி மிதிவண்டி ஓட்டி சென்றது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதன் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான செய்தியை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் அருகே உள்ள கொத்தக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லதுரை. 79 வயதான இவருக்கு சுந்தராம்பாள் என்ற மகள் உள்ளார். கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான சுந்தராம்பாளுக்கு நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளன. மகளின் வாழ்வில் மலர்ந்த இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக கடந்த 8 ஆண்டுகளாக தந்தை செல்லதுரை ஒரு வழக்கத்தை கடைபிடித்து வருகிறார். ஒவ்வொரு பொங்கல் பண்டிகையின் போதும் வம்பன் கடைவீதியிலிருந்து மஞ்சள், தேங்காய், பழம் மற்றும் சீர்வரிசை பொருட்களை வாங்கி தனது மகளின் ஊரான நம்பம்பட்டிக்கு மிதிவண்டியிலேயே நேரில் சென்று வழங்குகிறார். வம்பனிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகளின் வீட்டிற்கு செல்லும் போது மற்ற பொருட்களை மிதிவண்டியில் கட்டிவிடுகிறார். ஆனால் கரும்பு கட்டை மட்டும் தனது தலையில் சுமந்து கொள்கிறார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த 10 கிலோமீட்டர் தூரமும் தலையில் இருக்கும் கரும்பை கைகளால் ஒருமுறை கூட பிடிக்காமல் மிக சரியான பேலன்ஸுடன் மிதிவண்டியை ஓட்டி செல்கிறார். 79 வயதிலும் தளராத உடல் நலத்துடன் தனது மகளின் மீதான தீராத பாசத்தால் அவர் மேற்கொண்டு வரும் இந்த பயணம் அந்த சாலை வழியாக செல்பவர்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. பெற்ற பிள்ளைகளுக்காக செய்யும் எதையும் சுமையாக கருதவில்லை என்பதே செல்லதுரையின் புன்னகையான பதிலாக இருக்கிறது.